சாமி மேலே சத்தியம் பண்ணிட்டு மறந்துட்டா அது பாதிக்குமா? சாமி மேலே சத்தியம் பண்ணிட்டு அது மறந்துட்டா, சத்தியத்தை மீறிட்டா அல்லது மறந்துட்டா ஒருத்தருக்கு பாதிக்குமான்றது உங்களோட கேள்வி. முதல்ல சத்தியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சத்தியம்னா என்னன்னா நிலையானதுன்னு அர்த்தம். நித்தியமே சத்தியம், சத்தியமே நித்தியம். இறைவனே நித்தியமானவன், இறைவனே சத்தியமானவன். கடவுளும் சத்தியமும் வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். எதெல்லாம் நிலைப்பொருளாக இருக்கிறதோ அதெல்லாம் நித்திய பொருள். எதெல்லாம் நிலைப்பொருளாக நிலைத்து நிற்கின்றதோ அதெல்லாம் சத்தியமாகும். ஆக சத்தியம்னா அது கண்டிப்பாக அது நடந்தாகணும், இருக்கணும்னு அர்த்தம். அது கடவுளோட மறு பெயர் சத்தியம்னு வச்சுக்கலாம். சத்தியம், நித்தியம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படியேப்பட்ட கடவுள் மேலேயே சத்தியம் பண்ணிட்டு நாம் அதை மீறலாமா அல்லது மறக்கலாமா? சத்தியத்துக்கு கட்டுப்படுறதுல இந்த ஆத்மாக்கெல்லாம் பெருப்பங்கு இருக்கு. பரமாத்மா, மகாத்மா, அப்புறம் உயிரிழந்த ஆத்மா. உயிர் இழந்த ஆத்மா, செத்து போனவங்க, பேயின்னு அர்த்தம். இவங்கெல்லாம் சத்தியம் பண்ணாக்கா நீங்கள்லாம் இன்றைக்கும் கிராமங்களெல்லாம் பார்க்கலாம். பேய் பிடிச்சிருக்குதான் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேயை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியம் வாங்குவாங்க. இனிமேல் இந்த பொண்ணு உடம்புல வரமாட்டேன், இந்த ஆள் உடம்புல வரமாட்டேன், இந்த ஊர் எல்லைக்கே வரமாட்டேன்னு சத்தியம் வாங்கினாங்கன்னா திருப்பி வராது. அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் திரும்ப பேய் பிடிக்கிறது கிடையாது. ஸோ செத்துப்போன ஆவி எல்லாமே பேயாக இருக்கும்போது அதுவே சத்தியத்தை காப்பாற்றுது. மனுஷால ஏன் சத்தியத்தை காப்பாற்றக்கூடாது? மகான்கள், சித்தர்கள் எல்லாம், மேலோர்கள், பெரியவங்கள்லாம் சத்தியம் பண்ணுவாங்கன்னா அதை மீற மாட்டாங்க, அவங்களும் காப்பாற்றுவாங்க. கடவுள் சத்தியம் பண்ணுதா அப்படின்னாக்கா நமக்கு தெரியல கடவுள் சத்தியம் பண்ணுதான்னு. கடவுள் சத்தியம் பண்ணி நான் ஏதோ புராணங்கள்லையும் படிக்கலை, எதுலேயும் படிக்கல. கடவுள் சத்தியம் பண்ண மாட்டார். கடவுள் பேரில், கடவுள் மீது நம்மெல்லாம் சத்தியம் பண்ணுவோம். பெரிய மனிதர்கள்லாம் சத்தியமே பண்ண மாட்டாங்க, வாக்கு கொடுப்பாங்க போதுமானது. அந்த வாக்கை காப்பாற்றுவாங்க. நம்ம ஊரில் இருந்த சிஎம் காமராஜர் மற்றும் எம்ஜிஆர்லாம் எங்கேயாவது யாருக்காவது பார்த்து கஷ்டம்னு நிற்கிறாங்க, கேட்குறாங்கன்னா சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணிவிடுவாங்க. அவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. சொன்னது சொன்ன மாதிரி செய்கிறது ஒரு பக்கம், சொல்லாமல் வாக்கு கொடுக்காமலே அப்படியே அவங்க சரி பண்ணிவிடுவாங்க. சட்ட ரீதியாக சரி பண்ணிவிடுவார் காமராஜர். எம்ஜிஆர் சட்ட ரீதியாக சரி பண்ண வேண்டியது அப்படியே பண்ணுவார், இல்லைன்னா தன்னோட சொந்த பணத்திலே சரி பண்ணிவிடுவார். நூற்றுக்கணக்கான கதை இருக்குது எம்ஜிஆரோடைய கதையும் காமராஜரோட கதையும். கதை இல்லை, நிகழ்வுகள். அவங்க சத்தியம் பண்ணுறதில்ல, வாக்கு கொடுக்கறதில்ல, அவங்க அப்படியே செஞ்சு காட்டுவாங்க. இதெல்லாம் பெரிய மனுஷனுக்கு அழகு. நம்ம சத்திய பிராமணம் பண்ணுவானுங்க எங்கள் சில அரசியல்வாதிகள் பதவி பிரமாணம் செய்யும்போது சத்தியம் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் மேலேயோ இல்லை எது மேலேயோ. கடவுள் மேலே பண்ணணுங்கிறது ஒரு அமைப்பு, ஆனாலும் வேறு எது மேலேயெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. இப்போ சத்திய பிரமாணம் இல்லாமல் உலகத்தில் ஒருத்தருமே பதவி ஏற்பது இல்லை. உலகத்திலேயே எல்லா பதவியும் சத்திய பிரமாணத்தின் மீது தான் நடக்கிறது. ஏன்னா யாரை ஏமாத்தினாலும் கடவுளை ஏமாற்ற முடியாது, ஏமாற்றக்கூடாது, கடவுளுக்கு பயப்படணுங்கிறது தான். அப்படியேப்பட்ட சத்தியத்தையே கடவுள் மேலேயே சத்தியத்தை பண்ணிட்டு மீறுறவங்களாம் இருக்கிறாங்க, மறக்கிறவங்களாம் இருக்கிறாங்க.
கடவுள் மீது சத்தியம் பண்ணிட்டு மறக்கிறவங்களும் கடவுள் மீது சத்தியம் பண்ணி மீறுகிறவரும் இருக்கிறார்கள். அதுக்கான பலன் என்னன்னா, கடவுளுக்கு கோபம் வரும், தெய்வ குத்தம் ஏற்பட தான் செய்யும். இதுக்குன்னு ஆதாரம் இருக்குன்னா நாங்கள் உணர்றோம். யாராவது ஒருத்தர் வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வந்து நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாக்கா எல்லாமே நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது, சரியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை எங்களுக்கு உணர முடியல, கண்ணுக்கு தெரியவே இல்லை. இந்த ஜாதகத்தில் என்ன குறை இருக்குது, ஏன் இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்றத கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது, ஒன்றுமே புரியாமல் இருக்குது. அந்த மாதிரி புரியாத சூழ்நிலை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஆருடங்களை கையாள்வோம். சோழி போடுவேன், கடவுள்கிட்ட பேசிட்டு என்னுடைய சித்தர் அகத்தியர்கிட்ட ஆவாகனம் பண்ணி அந்த சோழி அவங்க கையில் கொடுத்து போட சொல்லும்போது அதில் வரும். அந்த சோழியில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு அருள்வாக்கா ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன். ஏங்க, நீங்கள் எந்த சுவாமிக்கு இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டி இருக்கிறீங்க, சத்தியம் பண்ணி இருக்கிறீங்க, வாக்கு கொடுத்துருக்குறீங்க, அதை நிறைவேற்றலை, அதனால் உங்களுக்கு இந்த குழந்தைக்கு கல்யாணம் தடைப்படுதுங்க, நீங்கள் அந்த சத்தியத்தை நிறைவேற்றணும், நீங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும், நீங்கள் வேண்டிக்கிட்ட வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக சராசரி மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது பாவம், தப்பு. கடவுள்கிட்டேயும் அல்லது கடவுள் மேலேயோ கடவுள்கிட்டேயும் சில பேர் அல்லது கடவுள் மீது சத்தியம் பண்ணிட்டு சில பேர் மீறுவது என்பது ரொம்ப ஆபத்தான விஷயந்தான். அதுக்கான பலனை ஆயுள் இருந்தால் இந்த ஜென்மத்திலும், ஆயுள் இல்லாமல் போனால் அடுத்த ஜென்மத்திலும் அதெல்லாம் அனுபவித்து தான் ஆகணும். ஆக சத்தியம் பண்ணாதீங்க. பண்ணாமல் நம்ம வேலையை செய்யணும். ஒரு வேளை சத்தியம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா யோசித்து சத்தியம் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்பட்ட சத்தியங்கள் மீறாமல் அதை நிறைவேற்றுங்கள். சத்தியத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. வாக்கு கூட சரி, வாக்கு கொடுத்தா கூட வாக்குன்ற வார்த்தை என்னாலுமே மனுஷனோட பேச்சே வாக்காக இருக்கணும், வாக்கே சத்தியமாக இருக்கணும். மனிதனின் பேச்சே வாக்காக இருக்கணும், வாக்கே சத்தியமாக இருக்கணும். தனியாக சத்தியம்னு ஒன்று பண்ண வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. இது சராசரி மனுஷனுக்கிட்டே 4 மணிக்கு வருவேங்க, நான் வரணும், நாளைக்கு தரேங்க, நான் தரணும், வரேன்னு சொல்லலாம் வரணும், தரேன்னு சொன்னால் தரணும். இதுதான் வாக்கு மீறாமை. வரேன்னா வரணும், தரேன்னா தரணும். வாக்கு சுத்தமானால் வாழ்க்கை சுத்தமாகும், எண்ணம் சுத்தமானால் எல்லாம் சுத்தமாகும். இது மனுஷன்கிட்டே இந்த அமைப்பு. தெய்வத்திடமோ அல்லது தெய்வத்தின் பெயராலோ நீங்கள் வாக்கு கொடுத்தாலும் சரி, சத்தியம் பண்ணாலும் சரி, அது காப்பாற்றியே ஆக வேண்டும். இல்லாது போனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்கள் பாதிப்படைவார்கள். ஒரு ஆளுக்காக இன்னொரு ஆள் வேண்டிக்கலாமா? யாருக்காக வேணாலும் யாராலும் வேண்டிக்கலாம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். நான் அவங்க மூலியமாக நான் அவங்கள எடுத்து போயிடும். சில பேர் கடவுள் நம்பிக்கையே இருக்காது. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளை பெருமாள் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பார், இல்லை கடவுள் நம்பிக்கையே இருக்காது. அவரை கூப்பிட்டு வந்து நான் திருப்பதியில் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிப்பாங்க. அவர் வரவே மாட்டார். எதுக்கு அவருக்காகலாம் இந்த மாதிரி முட்டாள்தனமாக வேண்டிக்கிறது? நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா எக்காரணத்துக்கு கொண்டாவது நீங்கள் அவருக்கு பேசி அவங்கள சம்மதிக்க வச்சு அழைச்சிட்டு போகணும். இல்லைனாக்கா கடவுள் அவங்களுக்கு பெரிய பெரிய துன்பங்களெல்லாம் கொடுப்பார். கொடுக்கும்போது நீங்கள் போய் உளர வேண்டியது இருக்கும். நான் உனக்காக அந்த மாதிரி வேண்டி இருக்கிறேன், நீ வரல, அதை செஞ்சிடலான்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆக யாருக்காகவும் பண்ணாதீங்க, சத்தியம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறது இருந்தால் கண்டிப்பாக உங்களால் நிறைவேற்ற முடியுமானா பண்ணுங்கள். உட்காந்து எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள். எந்தெந்த சாமிக்கு நம்ம சத்தியம் பண்ணோம், இஷ்டத்துக்கு வேண்டிக்கிறது. சில பேர் இஷ்டத்துக்கு வேண்டிப்பாங்க. நான் உனக்கு புடவை சாத்துறேன், அதை சாத்துறேன், இதை சாத்துறேன்னு அபிஷேகம் பண்ணுறேன்னு இஷ்டத்துக்கு வேண்டிக்கிறது. என் குழந்தைக்கு இப்போ கல்யாணம் ஆனால், என் குழந்தை உடம்பு சரியில்லாமல் போனது நிவர்த்தி ஆனால், அதுக்கு படிப்பு பாஸ் ஆனால், வேலை கிடச்சான்னு இஷ்டத்துக்கு வேண்டிக்கிறது. வேண்டிக்கிட்டு ஒன்று கூட செய்கிறதே இல்லை. அந்த மாதிரி கூட சில பேர் வராங்க. நமக்கே கடுப்பாயிடுச்சுன்னா அங்கே எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறது, தாறுமாறாக வேண்டிக்கிறது. அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு. அந்த வாக்கெல்லாம் சத்தியத்துக்கு சமந்தான். கடவுள்கிட்ட போய் சொல்கிறேன் நான் இதை செய்கிறேன்னு, செய்யணுமா இல்லையா?
செய்ய மாட்டேன்னா எதுக்கு? கடவுளே நீ ஏமாத்துறன்னா மனுஷால ஏமாற்ற மாட்டியா? கடவுள் மீது சத்தியம் பண்ணிட்டு நீ மீறுறன்னாக்கா அப்புறம் நீ எதுக்கு தான் பயப்பட போகிற? உச்சகட்டம் பயமே கடவுள் தானங்க. அந்த கடவுள் மீது சத்தியம் பண்ணுறது மிக ஆபத்தானது. அதே மீறுறவன் எதை வேணாலும் செய்வான்னு அர்த்தம். மறந்துட்டேன்னு சொல்கிறதெல்லாம் அவங்களோட சுபாவக்கேட்டின் அடையாளம். கடவுள் மீது சத்தியம் பண்ணிட்டு மறந்துட்டேன்னு சொல்கிறதெல்லாம் சுபாவக்கேட்டின் அடையாளம். அது அவங்களாம் ஆபத்தானவங்க, சுயநலவாதிகள். காரியம் சாதிக்கணும்னா எதையும் செய்வாங்கன்னு அர்த்தம். அதனால் சத்தியம் பண்ண சும்மா நீங்கள் பெரிய மனுஷன் நல்ல மனுஷனெல்லாம் போய் பாருங்கள், சத்தியமே பண்ண மாட்டானுங்க. ஒன்றுத்துக்கும் உதவாததுங்க தான் சும்மா போய் சத்தியம் பண்ணுங்க. இருக்கிறதுல அயோக்கியர்கள் தான் அதிகமாக சத்தியம் பண்ணுவாங்க. நினச்சா சத்தியம், தினமும் ஒரு சத்தியம் பண்ணுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் பண்ணுவாங்க. சத்தியம்ங்கிறது கடவுள் மாதிரி புனிதமானது, அதை மீறாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த மனுஷர்கள் மேலெல்லாம் இப்போ பாட்டி மேலே சத்தியம், அம்மா மேலே சத்தியம்லாம் பண்ணுறாங்களே, அப்போ அதுவும் பாதிக்குமா? கண்டிப்பாக. உங்களுக்கு அவங்க மேலே அக்கறை இருந்தால் பண்ணணும். அந்த சத்தியம் அவங்க உயிரை கூட பாதிக்குமா? உயிருக்கு கூட ஆபத்தாகுமா? எல்லாம் அவங்க கர்மாவெல்லாம் கர்ம பலனை ஆறாலாம் அனுபவிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கர்ம பலனை அனுபவிக்கிறாங்க. அந்த கர்மாவிலேருந்து நல்லது கெட்டதாகுதும், கெட்டது நல்லதாக ஆகுறதும் மனிதனுடைய முயற்சினாலையும் எண்ணத்தினாலையும் எப்படி அவற்றெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகிறதோ, ஒருத்தனோட விதியை மனிதனின் எண்ணத்தினாலும் அவனுடைய முயற்சினாலும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். விதியின் போக்கை மனிதனால் எண்ணத்தினாலும் முயற்சினாலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், விதியோட மாற்றத்தை. அப்படின்ற போது அதே போல் பலனை மிக பலமான விதி கொண்ட ஒரு ஆயுள் கொண்ட ஒரு ஆளோ ஏதோ அவரோட வாழ்க்கையை கூட இந்த சத்தியத்தை மீறுவதனால மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டுரும், பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுரும். அது மரணம் மட்டுமே தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வேறு சில பாதிப்புகளை கூட ஏற்படுத்தலாம். ஒருவேளை அந்த சத்தியம் அவங்கள தான் பாதிக்குமானாக்கா, அதால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்கன்னா தான் அவங்களுக்கே பாதிக்கும். யார் ஒரு மனுஷன் அதிகமாக பெருசாக பண்ணுவான்னா அம்மா மேலேயும் பிள்ளை மேலேயும் தான் சத்தியம் பண்ணுவாங்க. அதுதான் பெருசாக நினைக்கிறவங்க. கடவுளுக்கு அடுத்த கீழ்நிலையில் இருக்கிறது அம்மாவும் அல்லது பிள்ளை மீது தான் பண்ணுவாங்க. என் பிள்ளை மேலே சத்தியமாக, என் மாமா மேலே சத்தியமாக, கடவுள் மேலே சத்தியமானு பக்கத்து வீட்டுக்கார மேலே சத்தியமாக பண்ணாலும் அதெல்லாம் நடக்காது. அன்புக்குரியவர்கள் மீது பண்ணும்போது தான் அதுக்கான பலன். ஆஹா, இவர் சொல்லிட்டாரே, சத்தியம் பண்ணி சத்தியத்தை பண்ணிவிட்டு மீறிட்டாக்க அவனை பாதிக்கணுன்னாரு, அப்போ நமக்கு ஆகாத என்னோட மச்சான் ஒருத்தன் இருக்கான், என் மேலே கேஸ் போட்டுக்கிறான், அவன் மேலே சத்தியம் பண்ணி விட்டு மீறாமல் விட்டுடலாம், அந்த சத்தியத்தை மீறிடலாமா? அப்படி மீறிட்டான்னா மச்சான் காலி ஆகிடுவானே, நிம்மதியாக இருக்கலாமான்னு நினைக்காதீங்க. அது உங்களை தான் பாதிக்கும். சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் மேலே பண்ணிவிட்டு, பாசம் இல்லாத ஒருத்தன் மேலே பண்ணிவிட்டு, எதிரி மேலெல்லாம் பண்ணிட்டுலாம் தப்பிச்சிக்கலான்னு நினைக்காத. இந்த மாதிரி குறுக்கு புத்தியெல்லாம் வேலைக்கு ஆகாது. நமக்கு அன்புக்குரியவர்கள் மீது தான் நம்ம பண்ணுவோம் சத்தியத்தை. அதுதான் நம்பிக்கையை தரும் எதிராளுக்கு. ஐயோ, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்தில் இவன் கரெக்டாக செஞ்சிருவான்ற நம்பிக்கை. இப்போது வீடியோவை முடிச்சிட்டாலும் நீங்கள் திருப்பி கேள்வி கேட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்த சத்தியம்ங்கிறது மீறாமல் இருக்கிறதுக்கு தான் கையெழுத்தெல்லாம் போட்டு வாங்கணும். நம்ம சத்திய பிரமாணத்தில் கையெழுத்து போடுவாங்க. வாயில் சொன்ன மட்டும் இல்லாமல் பேப்பரில் எழுதி கையெழுத்து போடுறாங்க. ஏன்னா அது இப்போ பேப்பர் முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே கையெழுத்து போட்டாங்க? கையெழுத்து படிக்கிறவன் கையெழுத்து போடுறான், படிக்காதவன் கை நாட்டு வச்சான். அது எல்லாம் எதில் வச்சாங்க? வெள்ளைத்தாளில் வச்சாங்க. தாளுகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? ஓலைச்சுவடியில் எழுதுனாங்க. ஓலைச்சுவடியில் கையெழுத்து போட முடியுமா? கையெழுத்து போடுறது கஷ்டம். பேரை தான் எழுத முடியும், கையெழுத்தாக போட முடியாது. அது யார் போட்டதுன்றதும் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் என்ன அர்த்தம்? உலகம் நம்பினது இந்த சத்தியத்தை தாங்க. எழுத்தை நம்பலைங்க, ஓலையை நம்பலை, எழுத்தை நம்பலை,
சத்தியத்தை தான் நம்பினாங்க. ஒருத்தர் வாங்கணுன்னாக்கா சத்தியமாக கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. வாக்கை தான் நம்பினாங்க, சத்தியத்தை தான் நம்பினாங்க. இந்த காலத்தில் அந்த பேப்பர் வந்ததுக்கப்புறம் சத்தியத்துக்கு மகத்துவம் குறைஞ்சி போச்சு. எழுத்துக்கு தான் இப்போ பலமாயிடுச்சு. கையெழுத்து தான். சின்ன சின்னதாக ஒரு 150 பேப்பரில் குட்டி குட்டி லெட்டரில் ஒன்றுமே படிக்க முடியாமல் லெட்டரில் கையெழுத்து வாங்குறான். கையெழுத்து வாங்கிட்டு இஎம்ஐ, கடன், லோனு அதெல்லாம் என்னென்னமோ வாங்குறாங்க. வாங்கிட்டு நீ கையெழுத்து போட்டேன்றான், நீ ஒத்துக்கிட்டேங்கிறான். என்னடாண்ணா நீ கையெழுத்து போட்டேன்றான். கையெழுத்து இருந்தால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்லுது. அந்த கையெழுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எனக்கு செல்லுது. நான் படிக்காமல் கையெழுத்து போட்டேங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு படிக்கவே தெரியாதுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. படிக்க தெரியாத எது கையெழுத்து போட்டேன்? எவனையாவது ஒரு படிச்சுட்டு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு தான் கையெழுத்து போடணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஸோ கையெழுத்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது இந்த காலத்தில். அதுபோல் இந்த பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது என்னன்னா, பாமரர்களாகவோ படிக்காதவர்களாகவோ இருந்த காலத்தில் எல்லா மக்களுக்கும் சத்தியமே பிரதானமாக இருந்தது. அந்த சத்தியத்தை கட்டுப்படுவாங்க. வார்த்தைக்கு உச்சகட்டமாக அதில் எல்லாம் பெருசாலாம் பயப்படணுன்னா, ஆக்ரோஷமாகவோ இல்லைன்னா அமானுஷ்யமாகவோ இருக்கணும்னா கற்பூரம் ஏற்றிலாம் அடித்து சத்தியம் பண்ணுவாங்க. தெய்வத்தை கற்பூரம் ஏற்றுற இடத்துல தெய்வம் வரும். அதனால் அந்த இடத்துல அப்படியே அது மேலெல்லாம் அடிப்பாங்க. மகத்துவம் மிக்க பாசத்துக்குரிய பிள்ளைகளை போட்டு தாண்டுவாங்க. பிள்ளைகளை போட்டு தாண்டுறதுன்னு இப்படிலாம் பழக்கம்லாம் இருந்தது. ஆக சத்தியம் அவ்வளோ மகத்துவமானதாக இருந்தது. இந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலையும் அந்த சத்தியத்துக்கு அவ்வளோ மகத்துவம் இருந்தது. அது பாசத்துரியர்கள், நமக்கு இணக்கமானவர்கள், நம்முடையவர்கள், அவர்கள் மீது சத்தியமாக இருந்தது. தன் மீதும் கூட சில பேருக்கு சத்தியம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கிறது. தான் மேலேயே சத்தியம் பண்ணுவாங்க. சத்தியத்துக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. இங்கே சத்தியம் சொல்லுவானுங்க, இங்கே சத்தியம் சொல்லுவானுங்க. வடநாட்டிலையோ இல்லைன்னா சைனீஸு மற்றும் ஜப்பான் நாட்டிலெல்லாம் தொண்டைக்குழியை பிடிச்சிட்டு சத்தியம் பண்ணுவானுங்க. இங்கே வச்சு சத்தியமாக சொல்கிறேன்னுவானுங்க, இந்த இடத்துல சத்தியமாக ஏதோ தெரியல, அது என்ன காரணமாக இருக்குமோ. ஆகமொத்தத்தில் சத்தியத்தை உலகம் முழுக்க நம்புகிறாங்க. அது சத்தியத்தை மீறினா தண்டனை கிடைக்கும் அல்லது கெடுதல் நடக்கும் அப்படிங்கிறது உலக நம்பிக்கை. அந்த சத்தியத்தில் உயர்ந்தது தெய்வத்தின் பெயரால் செய்யப்படும் சத்தியங்கள். அதனால் தெய்வத்தின் மீதோ அல்லது தெய்வத்தின் பெயராலோ அல்லது தெய்வத்திடமோ சத்தியத்தை செய்துவிட்டால் அதை நம்ம காப்பாற்றியே தீர வேண்டும்.